பேசிக் அம்யூனிட்டிஸ்லாம் என்னென்ன அம்யூனிட்டிஸ்? கண்டிப்பா மேடம். இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா அம்யூனிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு. இப்போ நீங்க வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கே கரையும் பண்ற அளவுக்கு எல்லா அம்யூனிட்டிஸும் உள்ள இருக்கு. நீங்க என்ட்ரன்ஸ் உள்ள பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஆச்சு. ஆமா சார், பிரம்மாண்டமான ஆச்சு. அது போக வந்து இந்த 40 அடி ரோடு, இங்க ஒரு 40 அடி ரோடு வந்து தார் ரோடு கிடையாதுங்க, ஃபேவர் பிளாக். அதை விட வந்து ஒரு காஸ்ட்லியான ரோடு இது உங்களுக்கு. ஃபுல்லா ஃபேவர் பிளாக். கட் ரோட் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா 23 அடி 33 அடி 2 டைப்ல அதை பிரிச்சு வச்சிருக்கோம் உங்களுக்கு. சரிங்க. இபி லைன் பார்த்தோம்னா 3 பேஸ் லைன், ஃபுல்லா 3 பேஸ் லைன் எல்லா சைடுக்கும் நீங்க வந்துச்சு. அதுக்குண்டான செலவு நீங்க எதுவும் பண்ண வேண்டியது. கண்டிப்பாங்க சார். அது வாட்டர் லைன், நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுக்குமே லைன் எடுத்து லைன் வந்து செப்பரேட் லைன் வந்து செப்பரேட் லைன் ஒவ்வொரு சைடுக்கும் இண்டிவிஜுவல் எல்லா சைடுக்கும் தனித்தனியா கொடுத்து வச்சிருக்கேன். அது போக வந்துங்க 2 பார்க் இருக்கு. பார்க் வந்து அவருக்கு அங்க இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பார்க். அதுக்கப்புறமும் பார்க் தான், அது பார்க். அது ஃபுல்லா பார்க். சரி பார்த்தோம்னா இங்க வீடுகள்லாம் இப்ப கம்மியா இருக்கு. இப்ப போட்டோம்னா சும்மா வேஸ்டேஜ். அதனால வீடு வர்றப்ப வந்து கண்டிப்பா வந்து அங்க 2 பார்க் நாங்க டெவலப் பண்ணுவோம். பார்க் ஏரியா எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல பண்ணுவீங்க? பார்க் ஏரியா வந்து நம்ம வந்து மொத்தம் வந்து 10 சென்ட் அங்க பண்ணி வச்சிருக்கோம். 10 சென்ட் இருக்குது. அது போக டிரைனேஜ் இருக்கு மேடம். எல்லாமே செப்பரேட், எல்லாமே டிரைனேஜ் பாருங்க. டிரைனேஜ் ஃபுல்லா உங்களுக்கு எல்லாமே பண்ணி வச்சிட்டாங்க. இது போக கார்டனிங்கும் வருமா சார் இதுல? இங்க வந்து ஒரு செடி வைக்கிற மாதிரி வந்து ஒரு கார்டன் மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். இந்த டிரைனேஜ் வந்துங்க சைட்டுக்குள்ள மட்டும் இல்ல, எல்லாமே என்ட்ரன்ஸ் வெளியே கொடுத்தாச்சு. லைன் ஃபுல்லாவே வெளியே போயிடும், தண்ணி எல்லாமே வெளியே போயிடும். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. வந்து வீடு கட்டி குடியேறலாங்க. டிடிசிபி ரெரா அப்ரூவோட நீங்க ஓகேன்னு சொல்லி சைட் ஓகே பண்ணிட்டீங்கன்னா நாங்க லீகல் புக் கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கரையை எப்ப சொல்றீங்களோ கண்டிப்பா நாங்க பண்ணி கொடுத்துருவோம். சார் எல்லாத்தோட கேள்வி, ஒரு சென்ட்டோட ரேட் என்ன? ஒரு சென்ட் மேடம் நீங்க எங்க வேண்டாலும் விசாரிச்சுட்டு நம்மள்ட்ட நீங்க வாங்குனீங்கன்னா போதும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் ரேட் இருக்குல்ல, ரொம்ப கம்மியான ரேட் தான் இங்க கொடுத்து வச்சிருக்கோம். எப்பவுமே நம்ம வெற்றி ப்ரமோட்டர்ஸ்னாவே லோ பட்ஜெட் தான். இந்த அம்யூனிட்டிஸோட இப்ப நம்ம சொன்ன எல்லா அம்யூனிட்டிஸோட பார்த்தோம்னா வந்து 4,25,000 பண்ணி கொடுக்குறோம் மேடம். சரிங்க. இதுல ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்கோம். என்ன நம்ம சேனலுக்கு கொடுக்குறீங்க? கண்டிப்பா நம்ம சேனலுக்காக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, நிறைய செலவு வந்து முற்றிலும் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். நம்ம சேனல் நேம் நீங்க பிரியா சேனல் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிரைய செலவு முற்றிலும் இலவசம். 1 BHK வீடு ஆயிட்டு இருக்கு, அதுவும் அங்க போய் பார்க்கலாம் நம்ம. சார் எப்படிங்க சார் மெயின்டெனன்ஸ் எல்லாம் வந்து எப்படி வாங்குவீங்க இந்த மாதிரி கேட்பாங்க. மேடம் இது வந்து கேட்டல் எல்லாம் கிடையாதுங்க. மெயின்டெனன்ஸ் ஆச்சு அது இது நாங்க எதுவுமே வாங்குறது இல்ல. எல்லாம் வந்து இது பொது இடம் நாங்க ஒதுக்கி வச்சிட்டோம். இங்க வீடு கட்டுறவங்க அதுக்குண்டான இடத்த அவங்க ஒதுக்கி அவங்களே டெவலப் ஈபிக்குன்னு ஒரு இடமும் ஒதுக்கி வச்சிருக்கோம். டோட்டல் எல்லா அம்யூனிட்டிஸ் இருக்குது. நாளைக்கே நீங்க வீடு கட்டலாம். கண்டிப்பா. ஏன்னா சுத்தி வந்து வீடு இருக்கு. சார் நீங்க ஏதோ ஃபேக்டரி ஏதாவது இருக்குங்களா? இது ஃபேக்டரி கிடையாது மேடம். இது வந்து வேர்ஹவுஸ். ராமினன்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட வேர்ஹவுஸ். ஃபேக்டரி எல்லாம் கிடையாதுங்க. இங்க சுத்தி வந்து ஒரு 50 வீடு இருக்கு. 50 வீடு ஃபுல்லா வீடு இருக்குது அங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு மெயின் ரோட்ல இருந்து நம்ம வந்து ரொம்ப வந்து கம்மியான ஒரு மெயின் ரோட்ல நல்லா உங்களுக்கு கார் இந்த மாதிரி வசதி இருந்துச்சுன்னா ஈஸியா 2 வீலர் எல்லாமே வச்சிருந்தா ஈஸியா வந்து ஈஸியா பஸ் ஸ்டாண்ட் இருக்கா? பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. பஸ் ஸ்டாப் வந்து இங்க நீங்க வந்து மெயின் ரோட்ல இருந்து அங்க நின்றோம்னா அங்கதான் பஸ் ஸ்டாப். அங்கேதான். அங்க இருந்து நம்ம இங்க வந்துக்கலாம். பஸ் ஸ்டாப் அங்க இருக்கு. அங்கேதான் இருக்கு. சீக்கிரம் கொஞ்சம் வாக்கபிள் நம்ம வந்துக்கலாம். அந்த அளவுக்கு தான் இருக்குது உங்களுக்கு. ஓகே. போர் வந்து சைடோட எண்டில் நாங்க பண்ணி. இது எல்லாமே நம்ம சைட்டுக்கு உண்டானதாங்க. இங்க இருந்து நீங்க தண்ணி இங்க நம்ம சைட்டுக்கு வந்து சப்ளை ஆயிட்டு இருக்கு. ஒன்னு சொல்ல போனோம்னா இந்த வீடு கட்டிட்டு இருக்காங்க மேடம். இந்த வீட்டுக்கு உண்டான சப்ளை வந்து அங்க இருந்து போயிடும். சார் 1.5 சென்ட் மினிமம்ல இருந்து எவ்வளவு சென்ட் வரைக்கும் வாங்கலாம்? 1.5 சென்ட், 2.25, 3.25 சென்ட் இந்த மாதிரி எல்லா டைப்லயும் பாத்தீங்கன்னா இது மேடம் இது 40 அடி ரோடுங்க. சரிங்க. ரோடு பாத்துங்க. இது வந்து உங்களுக்கு அகலமான ரோடு 33 அடி ரோடு. 33 அடி வருதுங்க. 33 அடி ரோடு இருக்குது உங்களுக்கு. இப்ப வந்து இவங்க வந்து இப்ப வீடு கட்ட போறாங்க. அந்த வீடு போய் பார்த்தலாமாங்க சார்? இப்ப இங்க கட்ட போறாங்க. 18ஆம் தேதி பூஜை வைக்கிறாங்க. அப்படியே பூஜை போட்டாங்க. 18ஆம் தேதி பூஜை போட்டு அவங்க வீடு கட்ட போறாங்க. சரிங்க சார். அந்த வீடு ஆயிட்டு இருக்கு, இன்னும் முடியல. அந்த பக்கம் இருக்கிற வீடு ஆயிட்டு இருக்குங்க. இங்க ஒரு வீடு இது ரெடி ஆயிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்கு, அது ஆயிட்டு இருக்கு. சரிங்க சார். அங்க போய் பார்க்கலாமா வீடு? கண்டிப்பா வீட்டை பார்த்தலாங்க. வாங்க சார். சார் நிறைய வீடு ஆயிட்டு இருக்கு. அங்க ஒரு வீடு ஆயிட்டு இருக்கு, இங்க ஒரு வீடு முடிஞ்சதுங்க. இங்க ஒரு வீடு ஆயிட்டு இருக்கு. இந்த வீடு வந்து முடிகிற கண்டிஷன்ல இருக்கு. ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு உள்ள எல்லாமே காமிக்கிறேன். சார் இப்ப ஒரு சென்ட் வந்து 4 லட்சம் சொன்னீங்க. 1 BHKனா எவ்வளவுங்க சார் இப்ப கொடுக்குறீங்க? கண்டிப்பா மேடம். இதுல வந்து நாங்க தனி வீடு உங்களுக்கு வந்து 600 சதுர அடிங்க. 600 ஸ்கொயர் ஃபீட். 600 ஸ்கொயர் ஃபீட்ல என்னென்ன வரும் அப்படின்னா ஒரு ஹாலுங்க, சரிங்க, ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், அவுட்டர்ல வந்து ஒரு டாய்லெட் பண்ணுறோம். இதோட மொத்த பட்ஜெட்டே வந்து 13 லட்சம் ரூபாய்ங்க. வெறும் 13 லட்சம் ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல 13 லட்சம் ரூபாய்க்கு இடத்தோட வீடுங்க. வீடு மட்டுமா? இடத்தோட வீடுங்க. 13 lakhsக்கு செம்ம ஒர்த்துங்க. இதெல்லாம் நீங்க மிஸ் அவுட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. உடனே ஸ்கிரீன்ல தர நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா சார் புக்கிங் சைட்டுக்குலாம் வரலாம் இல்லையா சார்? கண்டிப்பா மேடம். உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஒரு 10,000 மட்டும் டோக்கன் பண்ணிட்டீங்கன்னா போதும். சரிங்க. நாங்க லீகல் கொடுத்துருவோம். லீகல் செக் பண்ணிட்டு அதுக்கு ஃபர்தரா நீங்க பண்ணீங்கன்னா பேங்க் லோன் வந்து 90% பண்ணி தரோம். 90% இந்த லேஅவுட்டை பொறுத்த அளவுக்கு நாங்க 90% வாங்கி கொடுக்குறோம். லோன் வாங்கி நிறைய இடத்துக்கு நாங்க கொடுத்துருக்கோம். இன்னொரு 10 வீடுங்க
ஆரம்பிக்க போறாங்க. நல்ல நாள் பார்த்து இப்ப ஆரம்பிக்க போறாங்க. இந்த வீக்ல ஆரம்பிக்க போறாங்க. அதனால சீக்கிரமா உங்களுக்கு வாங்கிக்கோங்க. நம்ம சேனல் நேம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா கரைய செலவு முற்றிலும் இலவசம். இது வந்து பாத்தீங்கன்னா கரைய செலவு எவ்வளவு ஆகும் சார்? ரொம்ப ஆகும் இல்லையா? கரைய செலவு ஆகும் மேடம். அது ஃபுல்லாவே நாங்க ஃப்ரீ பண்ணி நம்ம சேனலுக்காக மட்டும்தான். பாருங்க, இந்த வீடு 13 lakhsக்கு 1 BHK வீடுங்க. நான் உள்ள எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காமிக்கிறேன், நீங்க பாருங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. ஸ்கிரீன்ல தர நம்பரை கான்டாக்ட் பண்ணி சைட் புக்கிங் வந்து சீக்கிரமா நீங்களும் இந்த மாதிரி வீடு வந்து நீங்க புக் பண்ணுங்க. இந்த பிரைசிங்லாம் கண்டிப்பா யாராலையும் பண்ண முடியாது. கண்டிப்பா பண்ண முடியாது. அது சூலூர்ல யாராலையும் பண்ண முடியாது. அவங்கள வெற்றி ப்ரொமோட்டர்ஸ் தான் இது பெஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா வந்து பட்ஜெட் ரேஞ்ச்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இவங்க நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பா வந்து மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி வீடெல்லாம் வந்து கிடைக்காத மக்களே. அடுத்த வருஷம் எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா இதெல்லாம் நல்லா மேல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து பயங்கரமான ரேட் 2 லட்சம் 3 லட்சம் ஜாஸ்தி ஆயிரும் இல்லையா? வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா எல்லாமே இங்க இருக்குது. பார்த்தோம்னா ஸ்கூல், காலேஜ், இண்டஸ்ட்ரியல் ஏரியா எல்லாம் ஃபுல்லா இங்க நடந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்குள்ள நமக்கு வர்றதுக்கு வந்து உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்களே ஏற்படுத்தி வச்சிடுறாங்க. நீங்க ஜஸ்ட் வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்து வாங்க வேண்டிய ஒரு இது மட்டும் தான். அதுவும் லோன் ஃபெசிலிட்டிஸ் வேணாலும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம அந்த வீடு எல்லாமே பார்க்கலாம். ஒவ்வொரு வீடு புக் ஆயிட்டு இருக்கு. பல கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து பாத்துட்டு இருக்காங்க. எல்லாம் புக்கிங் நடந்துட்டு இருக்கு. சீக்கிரமா நீங்களும் ஸ்கிரீன்ல கொடுக்குற நம்பரை கான்டாக்ட் பண்ணி இப்பவே புக் பண்ணுங்க. மேடம் வணக்கம் மேடம், எங்க இருந்து வரீங்க? நாங்க சிங்காநல்லூர்ல இருந்து வரீங்க. இப்ப வந்து இன்னைக்கு வீடு பார்க்க வந்திருக்கீங்களா இல்ல இடம் பார்க்க வந்திருக்கீங்களா? வீட்டோட இடம் பார்க்க வந்திருக்கோம். இடம் தனியா இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஓகே மேம், எப்படி இருக்கு ராயல் சிட்டி? எப்படி இருக்கு? ராயலா இருக்கா? ராயல் சிட்டி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு பாக்குது. பட்ஜெட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் சொல்லிருக்காங்க. எப்படி மேம், நீங்க எப்படி புக் பண்ணிடலாம்னு வந்துட்டீங்களா? புக் பண்ணலாம்னு வந்திருக்கோம். பார்த்து வீடு எல்லாமே நல்லா இருக்கு. அம்யூனிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு மேம்? இந்த ரேட்டுக்கு வந்து பக்கத்துல எல்லாம் வந்து ஒரு சென்டே நிறைய குடுக்குறாங்க. இவங்க வந்து அதை விட கம்மியா குடுக்குறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பஸ் பக்கம் பாக்கும்போது இந்த இது வந்து பட்ஜெட் எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. சரிங்க, பார்த்து புக் பண்ணலாம்னு இருக்கீங்க. அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் கலந்து ஆலோசிச்சுட்டு ஆல்மோஸ்ட் புக்ல கண்டிஷன்ல தான் வந்திருக்காங்க. இந்த ரேட்டுக்கு கிடைக்காது. அடுத்த வருஷம்லாம் வந்தா இதை விட இன்னும் டபுள் மடங்கு ஆயிரும் இல்லையா? அதனால இப்பயே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்கி போட்டீங்க அப்படின்னாலும் சரி, நீங்க வீடு இங்கே வந்து வீடு சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகள் தான் இருக்கு. அதனால வீடு கட்டி வரதா இருந்தாலும் நம்ம தாராளமா வரலாம் இல்லையா? நீங்க சிங்காநல்லூர்ங்கும் போது கொஞ்சம் இது பக்கம் தான். இந்த ரேஞ்சுக்கு எல்லாம் அடுத்த வருஷம் எல்லாம் நமக்கு கிடைக்காது இல்லையா? இன்னும் ரேட் வந்து அதிகமா தான் ஆகும். இப்ப அடுத்த ஒரு 6 monthsலயே கண்டிப்பா டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 50,000 60,000 70,000 ஒரு சென்ட்டுக்கே அதிகமாயிடுது இல்லையா? நீங்க வாங்கி புக் பண்ணலாம்னு வந்துட்டீங்க இல்லையா? மேம் புக் பண்ண போறாங்க. புக் பண்ணி அழகா வந்து இந்த வீட்டை வந்து இது பண்ண போறாங்க. எல்லா வீட்டையும் அவங்க பாத்துட்டாங்க. அவங்க ஃபேமிலிஸோட எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட மட்டும் கூட்டு வந்தாங்கன்னா அவருக்கும் இன்னும் பிடிச்சு போயிரும் இல்லையா மேடம்? அவரை கூட்டிட்டு வந்து பாத்துட்டோம்னா கண்டிப்பா நாங்க புக் பண்ணிடுவீங்க. மேம் இங்க வர்றவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வந்து புக் பண்ணலாம் இல்லையா? வரவங்க கண்டிப்பா எந்த ஒரு இது இல்லாம நம்ம வரலாம், வந்து பாக்கலாம். வீடு நல்லா அமைஞ்சிருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு. சைட்டும் நல்லா இருக்கு. பாருங்க, இந்த ஒரு லொக்காலிட்டி பாருங்க. ஒரு பார்க், 2 பார்க் எல்லாமே வந்துருது இல்ல? பக்கத்துலயே ஒரு வேலை வாய்ப்புக்கும் வசதி, எல்லா ரோடு வசதியும் இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. மேம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மைண்ட்ல ஏத்திட்டு இருக்காங்க. இப்பயே புக் பண்ணிட்டு போயிருவாங்க. எனக்கு கேட்டா சார்ட்ட கேட்காம புக் பண்ணிடுவாங்க இல்லையா மேடம்? சரி மேம், தேங்க்யூ மேம். புக் பண்ணுங்க. நீங்க வீடோட புக் பண்ணலான்ட்டு வந்திருக்கீங்க. ஆமாங்க. ஓகே மேம், ஆல் தி பெஸ்ட். சைட்டுக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காத்து வரக்கூடிய நல்ல ஒரு வேப்ப மரம் வந்து இருக்குங்க. சூப்பரா இருக்குங்க சார் காத்து. ஏதாவது வந்து ரொம்ப வந்து வெயில் நிறைய இருக்குன்னா இங்க வந்து நின்னுட்டோன்னு வைங்க, கூலிங்கா இருக்கும். வந்து இங்க நின்னு வச்சீங்க எல்லாமே மறந்து ரிலாக்ஸா இருக்கும். சூப்பரா இருக்குங்க. உண்மையா இந்த சைட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு மரம், இயற்கை சூழல் மிகுந்த இடம் செமையா உங்களுக்கு. நீங்க வந்து வீடு கட்டி வந்துட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். இண்டஸ்ட்ரியல் ஏரியாலாம் இங்க பக்கத்துல என்ன? இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஃபுல்லா மேடம். அதாவது பார்த்தோம்னா சூலூருக்கு அடுத்தபடி இங்கதான் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் எல்லாமே இங்கதான் இருக்குது உங்களுக்கு. சரிங்க. ஜோஹோ ஐடி பார்க் இருக்கு. மெயினா வந்து ஜோஹோ ஐடி பார்க் வந்து மீறி போனா ஒரு 10 நிமிஷத்துல ஜோஹோ ஐடி பார்க் போயிருக்காங்க. ஓகே. பிராமினன்ஸ் வந்து ஒரு பெரிய கம்பெனி இந்தியா ஃபுல்லா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஹிந்துஸ்தான் லீவரோட ஹார்லிக்ஸ் கம்பெனி இருக்கு. ஹார்லிக்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஹிந்துஸ்தான் லீவரோட பக்கத்துல இருக்கு. அப்புறம் பார்த்தோம்னா ப்ரொப்பல் அவங்க என்ஜின் ப்ராடக்ட் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்க வந்து ஒர்க்கர்ஸ் ஃபுல்லா இருக்கிறாங்க. நம்ம வீடு வேலை வாய்ப்புக்கு அருமையான இடம். இங்கதான் அருமையான இடங்க. நீங்க வீடு கட்டி வாடகை வர மாதிரி இருந்தாலும் இப்போதைக்கு நிறைய பேர் இங்க வாண்டட் நிறைய இருக்குது. கட்டி வாடகை கூட வரல. நீங்க சும்மா ஒரு 2 பெட்ரூமோட வீடு வந்து 12,000 ரூபாயில இருந்து 15,000 இங்க போயிட்டு இருக்கு. சூப்பர்ங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு இந்த ஏரியா. கண்டிப்பா டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. அடுத்த வருஷம் எல்லாம் ஆகும்போது இன்னும் டெவலப்மெண்ட் ஆகும். கண்டிப்பா. காத்து அருமையா இருக்குங்க சார். செமையா இருக்கீங்க. நிக்கிறவங்க இந்த காத்தை வந்து அனுபவிக்கிறதுக்கு தான் அவ்வளவு நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு உண்மையா.
சார் இந்த வீடுங்க ஆமா மேடம், இது வந்து உங்களுக்கு 2.25 சென்ட்ல வந்து சிங்கிள் பிஹெச்கே. அதாவது கொஞ்சம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பிளான் வச்சிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கட்டுறாங்க. இது நாங்க தான் பிளான் பண்ணி கொடுத்தோம். ஓகே, உங்க பிரியம் என்னமோ உங்க விருப்பம் என்னமோ இந்த மாதிரி நீங்க 3 சைட் 2 சைட்டா வாங்கி உங்களுக்கு எப்படி கட்டணுமோ நீங்க அது மாதிரி கட்டிக்கலாங்க. நிறைய பூமி பூஜையும் போட்டிருக்காங்க. அடுத்த ஃப்ரைடே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எல்லாருமே இடத்தோட வீடு தான். ஆமாங்க, இடத்தோட வீடு தாங்க எல்லாமே. எல்லாரும் வாங்க போறாங்க. கண்டிப்பா உங்களுக்கும் தேவைப்படும். கண்டிப்பா நீங்க மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க இந்த இடத்தெல்லாம். சார் வீடு கட்டி வரணும்னா ஹாஸ்பிட்டலு, காலேஜ், ஸ்கூலு அதெல்லாம் தான் மெயினா பாப்பாங்க. அதெல்லாம் இங்க பக்கத்துல எல்லாமே நியர்பைல இருக்கு மேடம். எல்லாம் பார்த்தோம்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போற மாதிரி தான் எல்லாமே இருக்கு. ஓகே, ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டோம்னா KMCH இருக்குதுங்க. சரிங்க. அது போக வந்து PHG சப் ஹாஸ்பிட்டல் இங்க இருக்கு. சப் ஹாஸ்பிட்டல் இது ரெண்டுமே நியர்பைலயே இருக்குது. காலேஜஸ் அப்படின்னு எடுத்தோம்னா RVS இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அப்புறம் வந்து RVS டென்டல் காலேஜ் இருக்குதுங்க. இது ரெண்டுமே வந்து ஒரு 10 நிமிஷம் தூரத்துல இருக்கு. ஸ்கூல் வந்து நியர்பை ரொம்ப பக்கத்திலேயே இருக்குதுங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குதுங்க. வெஸ்ட் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. அனுகிரகா CBS ஸ்கூல் இருக்குதுங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப பக்கத்துல நியர்பைலயே இருக்குது எல்லாமே. அது போக நமக்கு சூலூர்லயும் நிறைய அது போயிட்டு காலேஜஸ் நிறைய இருக்கு. அதனால அதுக்கும் நீங்க வந்து பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே வந்து நியர்பைல இருக்குங்க. கண்டிப்பா இந்த இடத்த புக் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா குறிப்பிட்ட சைஸ் தான் இருக்கு. சார் இந்த வீடுங்க சார் இது என்ன பெரிய இது வந்து ஒரு பெரிய சைட்டுங்க. இது வந்து ஒரு 3.25 சென்ட்ல அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க கட்டியிருக்காங்க. சூப்பரா இருக்குங்க சார். முன்னாடி இருக்கு ஃபுல்லா வந்து எலிவேஷன்ல வந்து டைல்ஸ் ஒட்டிருக்காங்க. ஃபுல்லா வந்து இந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். முன்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும் இந்த மாதிரி இடத்துல நாங்க வீடு கட்டி கொடுத்துருவோம். உங்க பட்ஜெட் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து டபுள் பெட்ரூம் கார் பார்க்கிங் பண்ணி கொடுத்துருவோம். அந்த மாதிரி வேணாலும் வாங்கிக்கலாம். இல்ல நீங்க சிங்கிள் பெட்ரூம் வேணும் அப்படின்னா அந்த 13 lakhs காமிச்சல அந்த மாதிரி கூட நீங்க வேணா வாங்கிக்கலாம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க இடம் வாங்கி போடுறீங்கனாலும் இடம் வாங்கி போட்டுக்கலாம். அடுத்த வருஷம் கட்டுறேன் அப்படின்னாலும். ஆனா இந்த இதுலயே கட்டிட்டீங்கன்னா நிறைய அமௌண்ட் மிச்சம் பண்ணலாம் இல்லையா சார்? 13 lakhs-ஓட அந்த 1 BHK ஹோம் வந்து நீங்க வாங்கிட்டீங்கன்னா நிறைய பணம் மிச்சம் பண்ணலாம். கண்டிப்பா இதை மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. வாட்டர் டேங்க் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு வாட்டர் டேங்க் லிட்டர்ஸ் சொல்லிருங்க சார். எவ்வளவு? வாட்டர் டேங்க்ல வந்து 2 வாட்டர் டேங்க் இருக்கு மேடம். 2 வாட்டர் டேங்க் 60,000 2 வாட்டர் டேங்க். கீழே சம்பு வந்து 2 லட்சம் லிட்டர் உண்டான ஒரு சம்பு கீழே இருக்கு. அது போக இண்டிவிஜுவல் பைப் லைன் இருக்கு, உங்களுக்கு ட்ரைனேஜ் இருக்கு, உங்களுக்கு EB ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, பார்க் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. நீங்க வந்தா பக்கத்துல வீடுகள் 50 வீடுகளுக்கு மேல இருக்கு. இங்கேயே வந்து ஒரு 10 வீடு புக் ஆயிருச்சு. இன்னும் கொஞ்சம் மட்டும் தான் இருக்கு. சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க சார். எங்க ஃபாலோவர்ஸ் வந்தாங்கன்னா பெஸ்டா பண்ணி கொடுங்க. கண்டிப்பா நிறைய செலவு ஃப்ரீ பண்றேன் மேடம். அது ஒரு பெரிய அமௌண்ட்ங்க. பெரிய அமௌண்ட் அது உங்களுக்கு தெரியாது. வந்தாதான் அது என்னங்கிறது தெரியும். அந்த பெரிய அமௌண்ட்டே நாங்க வந்து ஒரு உங்களுக்காக நாங்க அதை ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறோம் மேடம். ஜஸ்ட் ஸ்கிரீன்ல தர நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க இங்க வந்து பார்த்துட்டு உடனே புக் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்க முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான vlog நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லோ பட்ஜெட்ல ஒரு வீடு இடம் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம்.